call upon the legendary music composer Gandhi Amaran sir onto the stage, please. Can we make a huge round of applause? என்கிட்ட போய் மைக்கு கொடுத்தா என்ன ஆகுறது? எனக்கு மைக்கு கொடுத்தா திருப்பி கொடுக்க தெரியாது. ஆனா உங்ககிட்ட மைக் வந்தா நான் எப்படி கேள்வி கேட்கணும் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? இப்ப கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க. ஓகே என்ன வாங்கம்மா? இப்பதான் கரெக்டா கம்போஸ் ஆகும். இப்பதான் எல்லாம் சிங்க் ஆகும் இல்லையா? ஓகே யூசுவலா எங்களோட ஃபார்ம் அப்படிதான். பட் ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எப்படி இருக்கு சொல்லுங்க நீங்க. டோட்டலா வந்து இவ்வளவு சமாச்சாரங்கள் நடந்தது எனக்கு எவ்வளவு பெரிய பெருமையா இருக்கும்னு சொல்லி நினைச்சு பாருங்க. என்ன வந்து அவர் சின்ன வயசுல இருந்து என்னுடைய சின்ன வயசுல இருந்து என் கனவும் நினைவும் இசையே அவர் எப்படி பண்ணாரோ அதே கனவுல அதைத்தான் தந்துட்டு இருக்காரு. நல்லா யோசிச்சு தந்தோம் சொன்னா அவருக்கு பிடிச்சது நமக்கு பிடிக்குது. அவர் பண்ணாரு, அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்சு போச்சு. எந்த பாட்டு இருக்கோம் கண்ணன்னோர் கை குழந்தை போட்டதுனாலதான் நமக்கு பிடிச்சது. அப்போ அவர் கனவுக்குள் நினைவுக்குள் இருக்கக்கூடிய இசையை வெளியே கொண்டு வரும்போது நம்ம எவ்வளவு அடிமையாயிரும் பாருங்க. நிஜமா எல்லா பாட்டும் கண்ணே தூங்கிடும். அது மாதிரி எல்லா வித பாவங்களையும் தரக்கூடிய அவர் மனசிலிருந்து வந்ததுதான் நமக்கு தூங்க வருது. அவர் சந்தோஷமா இருந்தாருன்னா வாடி ஏன் கப்பா கிழங்கன்னு ஆடணும். நம்ம ஏ அக்கா தோரம் அவருன்னா அப்படி ஆடணும். அவர் சந்தோஷப்பட்டால் நம்ம சந்தோஷப்படணும். அவர் அந்த சீன்ல இறங்கி நம்ம பண்ணும்போது அந்த மனசை உருக்குது. ஒரு சாதாரணமா ஒரு படம் எடுத்தோம்னா அதுல ரீத காட்டிகளை தூக்கி கண்ணீர் வரவழைக்கிற அளவுக்கு அவரோட ஃபீலிங்ல தான் நம்ம படங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அண்ணனுக்கு ஒரு தம்பியாக பிறந்தது மட்டுமே எனக்கு பெரிய புண்ணியம். இதை மட்டும் தான் சொல்லணும். சொல்லணும். ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் லைக் இங்க இருக்கிற ஒரு விஷயத்த வந்து சார் நிறைய கொடுத்துருக்காரு. ஆனா ஒரு சிம்பனி மாதிரி ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு நம்ம மக்களுக்காக நிறைய பேருக்கு அதோட புரிதல் என்னன்னு இல்லாம இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த இசை மூலியமா ஐ திங்க் எல்லாருக்குமே அது ஒரு புரிதல் வந்திருக்கும். இந்த ஒரு மூமெண்ட் எப்படி இருக்கு? ஒரு சாதாரணமா எதுவுமே தெரியாத ஒருத்தங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு கிளாசிக்கல் மியூசிக் நம்ம கேட்டிருக்கோம், மற்ற இந்துஸ்தானை கேட்டிருக்கோம், எல்லாத்தையும் கேட்டிருக்கோம். ஆனால் இந்தியனாக இருக்கக்கூடிய எல்லா கம்போசர்களுக்கும் உருவாகாத ஒன்று அவர் மனசுல உருவாகிடுது. ஏன் இப்படி சிம்பனிலாம் கேட்கறமே, பாப் கேட்கறமே, ஒசாத் கேட்கறமே, இதெல்லாம் கேட்கறமே, ஏன் நம்மளால பண்ண முடியாதான்னு ஒரு பேச வேண்டியது வரல. இந்தியாவில் ஃபுல்லா என்ன டேஸ்ட் கிடைக்காது வரல. அப்போ அவருடைய திங்கிங்ல வருது, இந்த மாதிரி வருது, சிம்பனி மாதிரி பண்ணணும், இப்படி பண்ணணும். நான் பக்கத்துல ஷோகாமா அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இதை ஒரு ஸ்டோரி அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்க. தேட் பீஸ் ஒன்று வந்து ட்ரைவ் பண்ண அது ஒரு ரிவர் போடுற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு ரிவர் ஒரு சின்ன சதுரத்தை போடுற மாதிரி அப்புறம் பெருசாக